ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹாய் சொல்டா அவந்திகா. ஹாய். அவந்திகாவுக்கு வந்து நேற்றா முடி வெட்டி விட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து என்னோட ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். ஹர்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீவர். இந்த வீக் ஃபுல்லாகவே ஸ்கூல் போகலை. ஊர்லேருந்து வந்த உடனே ஒரு வாரம் தான் ஸ்கூல் போனான், 4 நாள் தான் ஸ்கூல் போனான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிற டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, 31ஆம் தேதி எடுக்கிற வீடியோ. இது எப்போ போட போகிறேன்றது தெரியல. அவள் ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீவர் பிள்ளைக்கு. அது இங்கே வந்து ஃப்ளூ ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும். ஸ்கூல் போனாவே அது பிள்ளைங்களுக்கு இதாகுது. அவங்க ஸ்கூல் போகிறதுனால ஸ்கூல்லேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்க இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து அனுப்பலாம் அப்படின்ட்டு இவங்க ஸ்கூல்லேருந்து பிடிச்சிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே இப்படியே போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து நைட் வந்து மீன் குழம்பு வச்சேன். அந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு சாதம் கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு, நைட் வச்ச சாதம். அது இப்போ கொஞ்சம் மட்டும் சாதம் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அக்கா ஃபேன் போட சொல்கிறாள் வந்திக்கா. சரி, அப்போ நீ போ, நானே போட்டு விட்றேம்மா. நீ போட்டு விட மாட்டேல? அக்கா பாவம் தானே. வேணாமா? சரி, நானே போட்டு விட்றேன். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாதனால ஒரு வேலையும் சரியாக பண்ண முடியல. துணியும் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சாலும் காய மாட்டுது. மற்ற நேரத்தில் இப்படி காலையில் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் சல்லுன்னு காய்ஞ்சிரும். சின்ன சின்ன துணிங்கள்லாம் மடித்து வச்சுருவேன். இப்போது துவைச்சி போட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் அதை மாற்றி மாற்றி துவைச்சி எடுத்து வச்சாதான் அது காயுது. ஜீன்ஸ் பேண்டெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் மெயினானது என்னென்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த செடியெல்லாம் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த குட்டியெல்லாம் பார்க்கவே இல்லை, பாவமாக இருக்குது. அதுங்களுக்கு வந்து இன்னும் ஊட்டச்சத்து எதுவுமே கொடுக்கல, வேறு எதுவும் ஒன்றும் பண்ணல. இனிமேல் தான் இவங்களை வந்து குளிக்க வச்சு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இது வந்து இதனுடைய இதிலேருந்து வந்தது. இது ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கின செடியிலேருந்து இது வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா காம்பு, அந்த குச்சி அழுகி போயிடுச்சு. ஆனால் இது மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே இன்னொரு பாட்டில் வச்சேன், அது அப்படியே வந்துருச்சு. சரி வரட்டும்ன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயில், இப்போ ஒரு 2 மணிக்கு மேலே இந்த சைடு நம்ம பால்கனிக்கு வரும். அந்த டைமில் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு இந்த வேலை ஆகிட்டுருக்கு. ஸோ சாதமும் ரசம் மட்டும்தான், அதனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலான்ட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு வந்து அவந்திகாவை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் அனுப்பிவிட்டேன். காலையில் போகிறப்ப ஒரே அழுக, இப்போ ஒரே ஜாலி. என்னது இது? கிஃப்ட்டு. அங்கே வந்து யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே. கேக் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அச்சோ. சரி போ. அங்கே வந்து பர்த்டேங்கிறதுனால குட்டீஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. போ 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 போ. சரி சரி. அக்காவா? ஐயோ, இவங்க இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டா உடனே அக்காவை கூப்பிடணுமா? அக்கா ஸ்கூல் போயிருக்கா? இது நல்லா இருக்கே. அக்கா ஸ்கூல் போயிருக்காடா. என்ன சொன்னேன் நான்? லஞ்ச் பாக்ஸை எடுத்து வையின்னு சொன்னேன். அக்கா வந்தோன்னே ஓப்பன் பண்ண. என்ன பட்டு? அக்கா வந்தோன்னே ஓப்பன் பண்ண. இப்போ நீ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வை போ.
அம்மா லஞ்ச் பாக்ஸை எடுத்து வையின்னேன். சரி, அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வையேன். எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு விளையாடு. ட்ரெஸ்ஸை வச்சு இது பண்ணிக்க முடியா? அப்பா, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மூத்த பிள்ளைங்க வந்து தங்கம்னு தான் சொல்லணும். இப்படி பார்த்தாவே போதும், நம்ம கண்ணை அப்படி ஒரு மாதிரி முறைச்சா போதும் அம்மா திட்ட போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வேலை செய்யுதுங்க. ஆனால் இந்த 2வது பிள்ளைங்க இருக்குதுங்களே அப்பா, என்ன தான் திட்டினாலும் உதைச்சாலும் அடித்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் லதா அப்படிங்கிறவங்க ராசல் கைமாலேருந்து நமக்கு வந்து இதை வந்து அனுப்பியிருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜு வந்து பழைய ஃப்ரிட்ஜு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, புதுசு வாங்கினதுனால அது அப்படியே இருக்குது அப்படின்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இது வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டுருந்தாங்க. நிஜமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்போ அது மனசு வந்து இதெல்லாமே நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வனிதா, உங்களுக்கு அங்கே முருங்கைக்காய் கிடைக்குமா, முருங்கைக்கீரை கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து முருங்கைக்காய் கீரைலாம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது, கடையில் தான்ப்பா வாங்குவேன் அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அப்புறம் இது முருங்கைக்கீரையில் செஞ்ச ஒரு வதக்கல், அப்புறம் சத்து மாவு. இது இல்லாமல் கடையில் வந்து பசங்களுக்கு பாருங்களேன், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் ஜெல்லி இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நானே வச்சுக்கல, பக்கத்தில் ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு மீதியை வந்து நான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ஷர்மிளாக்காவுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் எது கொடுத்தாலும் உடனே எல்லாமே செய்யணும்னு நினைக்க மாட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். ஸோ நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரு பழக்கம் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தோட்டத்தில் போய் டைரெக்டாக காய்கள்லாம் பறிக்கணும் அப்படின்னா நான் வந்து லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் காய்கள்லாம் இங்கே நம்ம மார்க்கெட்டு வாங்குறத விட அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு டைரெக்டாக வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத டைரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வேணால் காமிக்கலாம். ஓகேவா? நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற அல்வர்கா அப்படிங்கிற ஏரியாவில் அந்த தோட்டம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே விலாக் எடுக்கிறேன். இங்கே வந்து சும்மா அப்படியே கார்டனுக்கு வந்தோம், தோட்டத்துக்கு, இங்கே துபாயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து தோட்டத்தில் வந்து கேரட்டு, பாலக்கீரை, அப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, இந்த மாதிரி அவங்க இங்கே என்னென்ன விளையுதோ அந்த காய்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து பெரிய இலந்தப்பழம். இந்த இலந்தப்பழம் பாருங்கள், இங்கே வருங்க, இங்கே வந்து அப்படியே கொட்டி கிடக்கும் இந்த காய். இது சரி, அதை அப்படியே பறிச்சுட்டு போகலாம். அப்புறம் நமக்கு இங்கே கேரட்டு இதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் கொட்டி கிடக்கு பாருங்களேன். இந்த இலந்த காய் ஃபுல்லாகவே இது, அது ஃபுல்லாகவே இதுதான். இது அப்படியே வாட்டர் ஆப்பிள் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு வகையான கீரைன்றாங்க, இதுவும் வந்து சமையலுக்கு. இது வந்து பாலக்கீரை. இந்த பாருங்கள், நமக்கு வேணும்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை வந்து பறிச்சுக்கலாம். லாஸ்ட் में काटे. எவ்வளோ பெரிய முள்ளங்கி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப காஞ்சி இதாக விளைஞ்சிடுறதுனால இது சமையலுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அப்படியே பிடிங்கி போட்டுறாங்க பாருங்க. இந்த காய் பாருங்களேன், வாட்ரு ஆப்பிள் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற காய்களை வந்து இது பண்ணிக்கலாம். இதனுடைய லொக்கேட் எங்கே இருக்குது அப்படின்றத ஜாக் சொல்லுவாங்க. ஜாக் சொல்லுப்பா, நமக்கு இந்த லொக்கேஷன் பேர்லாம் தெரியாது. இது வர்சான் பக்கத்தில் இருக்கு, துபாய் வர்சான் பக்கத்தில். இது எல்லா டைமுமே ஓப்பனாக இருக்கும், நமக்கு வேணுங்கிறப்ப இது பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது மாதிரி வேணும் அப்படின்னா இது
வந்து சாலடுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த வகையான கீரை. அது போட கழுவ முடியாது, கை வச்சு கழுவிட்டு போட்டுக்கலாம். மூடாத. கழுவிக்க, அதை கழுவிட்டு மூடுமா. அம்முடா இதை கழுவ வைடா. இது பாருங்க கேபேஜ். சிவப்பு கலர் ஒன்று கட். கேபேஜ் பாருங்க, இது எல்லாமே கேபேஜ். இந்த லைன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வாவ் சூப்பர். நல்லா அழகாக இருக்கு. நமக்கு எந்த இது வேணுமோ அந்த இதை எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து க்ரீன் கலர் இருக்கு, அந்த சைடு பாருங்களேன் அந்த பர்பிள் சொல்லுவோம்ல, பர்பிள் வந்து ரொம்ப நல்லது இந்த ஒயிட்டை விட. இதோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கா, இது பர்பிள் எப்படி இருக்கு பாருங்க. वो लोग उधर बैठ गए. ये चाहिए तो ये को सर ये काट एक दूसरा भी काट लेना इसका, दूसरा भी काट लेना. ये सब हाँ सेम, ये सेम है ना, सेम सेम. இது எப்போ சீடு போட்டு இது பண்ணுவாங்க. ये कब डाला था ये? இது வந்து கோழி. ये देखो ஏதோ ठीक है काटेगा. சொன்னு பாருங்க, ஒரு இது 2 கிலோ 3 கிலோ வரும் போல. இது नहीं चिली. चिली नहीं चाहिए, चिली इस तरफ जाओ. वो उधर वो चाहिए बैंगन. ड्रिंक आते ही देर देर बेर. हाँ இதெல்லாம் வந்து வீணாக போய் கிடக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கத்திரிக்காவாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் வீணாக போச்சு. இது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு கத்திரிக்காய். இது பாருங்களேன் காயை पर्ची गणता नहीं. ஃபீல் பண்ணிட்டு हम लोग पकड़ सकते हैं हम लोग. हाँ எடுத்துக்க. கே எடுத்துக்க, நான் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு. இது சோம்பு வந்தது தானே. வெங்காயமும் இருக்கா? ऑनियन भी है, ऑनियन भी है. இப்போ நம்ம வந்து தக்காளி சைடு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து தக்காளி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ வந்து 2-3 டைம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்மலாம் வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய கொடி பாருங்களேன். இங்கே இருப்பா, இதோட வேறு அங்கே இருக்கு, அங்கேருந்து அப்படியே இந்த கொடி வருது. இந்த கொடி பாருங்க எவ்வளோ நீளத்துக்கு அப்படியே போகுது பாருங்களேன். சின்ன சின்னது இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க செரி டொமேட்டோ குட்டி குட்டியாக இருக்கும்ல அது. वो अच्छा अच्छा.
செம்ம டேஸ்ட். இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சைடு. இது வந்து பழம். ஃபேன் சவுண்டு. இது வந்து ஸ்ட்ராபெரி. ஆமாண்டா, இன்னும் பழுக்கலடா. குட்டியா இருக்கு. ஏய் வாங்கிக்க. இப்பதான் பூ பூத்திருக்கு, இன்னும் பழுக்கல. இங்க சாப்பிட. நல்லா இருக்கா? ஓகே. பிள்ளைங்களுக்கு வந்து இவர் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து கொடுக்குறாரு. இந்த சைடு வந்து ஸ்ட்ராபெரி, அந்த சைடு வந்து குக்கும்பரு. இங்கே வந்து கேப்சிகம். இல்லை எல்லாமே வந்து செடி வந்து பயிர் வெட்டி இது வந்து ரெட் கலர் கேப்சிகம். இங்கே 2 எடுத்துக்கங்க. மிளகா வாடை வருது. இங்கே பாருங்க, எல்லோ கலர். இப்போ நாங்கள் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பாலக்கீரை. நாங்கள் வந்து பாலக்கீரை இவ்வளோ எடுக்க மாட்டோம், ஆனால் அவர் போயிட்டு அவ்வளோ காயை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டார். இவ்வளோ இலையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த வாரம் ஃபுல்லாக பாலக்கீரை தான். அட்டிக்கு குக்கும்பரு, பாலக்கீரை, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாங்கினோம், 3 பறித்தோம். அப்புறம் ரெட் கேபேஜு, அப்புறம் இது வந்து ப்ரோக்கோலி, தக்காளி. இது ஆப்பிள் இல்லைடா, இது வந்து பெரிய இளந்த பழம்னுவாங்க. இது ரொம்ப நல்லது சாப்பிட்டா. கழுவிட்டு சாப்பிடுங்க. வாட்டர் ஆப்பிள் மாதிரி இருக்கும். அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்லாம் வந்து இன்னும் விளைச்சல் சரியாக வரலை, அதனால் இது மட்டும்தான் இப்படி இருக்குது. சரி, ஜூஸ்க்காக ஆகுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது அது ஒரு மாதிரி தான். இது கேரட்டு, பீட்ரூட்டு, இதில் 2 கேபேஜு, அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி, கேப்சிகம், இது தக்காளி, அப்புறம் இது, அப்புறம் ஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஃபிக்கும் வந்து ரொம்ப நல்லது. இதுவுமே ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்டு வரல, எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு வந்து ரேட் போடுறாங்க.